இப்ப கவர்னர் வந்து எதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க? இந்த ஒரு பாலமா இருப்பாரு, ஒரு ஃப்ரெண்டு, பிலாசபர் எல்லாம் இருப்பாருன்னு தானே நினைத்து அனுப்புறாங்க. ம். நீங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ம். இந்த கவர்னர் வந்து அவரு எவ்வளோ வந்து அவருடைய ஆஃபீஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சம்பளம் 3,50,000 மாச சம்பளம். அதை தவிர அவருக்கு வந்து அலவன்சஸ் அ பார்த்தீங்கன்னா, அ 6,50,00,000. அ இது தவிர அவருக்கு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து கிண்டியில குடுத்துருக்காங்க. அந்த வீடு 156 ஏக்கர். அதுக்கு மெயின்டனன்ஸு. அது தவிர ஊட்டியில வந்து 86 ஏக்கர் உள்ள ஒரு ரெசிடென்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள மெயின்டனன்ஸு. இது தவிர டிஸ்கிரிஷனரி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு 3,00,00,000 அவருக்கு கையில குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே கவர்னருக்கு செலவிடுற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,26,575 அவருக்கு செலவு பண்றாங்க. எவ்வளோ? ரூ. 2,26,575 ரூ. செலவு பண்றாங்க. ம். கவர்மெண்ட் செலவு பண்ணுது. இது எங்க இந்த பணத்த குடுக்குறாங்க? மக்களுடைய வரி பணத்தில குடுக்குறாங்க. ஆகவே அவர் அக்கவுண்டபிலிட்டி வந்து கேட்கறதுல என்ன தப்பு இருக்கிறது? ஒரு ம். கவர்னர் வந்து 5 வருடம் அவருக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் போட்டு இங்க வரும்பொழுது, ஒரு பப்ளிக் எக்ஸ்செக்கர்லேருந்து அவர் பணத்தை டிரா பண்ணும்பொழுது, நிச்சயமா அக்கவுண்டபிலிட்டி இருக்கு அவருக்கு. என்ன ம். யாரையும் கேட்க முடியாது. வானவெளி அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் திரிய முடியாது. நீங்க வந்தீங்கன்னா வேலை செய்யணும். இங்க வந்துட்டு எல்லா இதுகளையும் அனுபவிச்சுட்டு போறது என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஏமாந்தவர்களா?